students. ஸோ அடுத்து நுமேட்டிக் லெவலில் வந்து நம்ம ரெண்டாவது அசைன்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வித் குயிக் எக்ஸாஸ்ட் வால். சரிங்களா, அதான் வந்து இரண்டாவது அசைன்மெண்ட். ஸோ டைரக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் எ டபுள் ஆக்டிங் சிலிண்டர் யூஸிங் எக்ஸாஸ்ட் வால்வ். சரிங்களா, எக்ஸாஸ்ட் வால்வை பயன்படுத்தி நம்ம ஒரு டபுள் ஆக்டிங் சிலிண்டரை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து டயக்ராமு. முதல் வந்து ஏர் சப்ளை, கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய ஏர் சப்ளை, தென் எஃப்ஆர்எல் யூனிட், தென் பால் வால்வு, தென் 5/2 ஹேண்ட் லிவர் வால்வு அண்ட் குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு, டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இதில் வந்து 5/2 ஹேண்ட் லிவர் வால்வு வந்து ஒரு பாயிண்ட் நேரம் என்ன ஆகும், டபுள் ஆக்டிங் சிலிண்டருக்கு போகும். இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸாஸ்ட் வால்வு வழியாக போய் என்ன ஆகுது, டபுள் ஆக்டிங் சிலிண்டருக்கு போகும். இதான் வந்து டயக்ராமு. ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து எஃப்ஆர்எல் யூனிட் இருந்து பால் வால்வுக்குரிய போட்டோஸ். ஸோ கம்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏரை வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எஃப்ஆர்எல் யூனிட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த எஃப்ஆர்எல் யூனிட் என்ன பண்ணோம் அப்படின்னா, மினி பால் வால்வுக்கு வந்து அனுப்புவோம். அந்த ஏரை வந்து ட்ரை ஏராக மாற்றும், பர்டிகுலர் ப்ரெஷரோடு அனுப்புவோம், மற்றும் ஒரு லூப்ரிகேட்டோட சேர்த்து அனுப்பும். ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற மூவபிள் பார்ட்ஸுக்கு அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் அதிகமாக உண்டாச்சு அப்படின்னா மூவபிள் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்காண்டி என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த லூப்ரிகேட்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது படம் பார்த்தீங்க அப்படின்னா, பால் வால்வ் டு 5/2 ஹேண்ட் லிவர் வால்வ் அண்டு சிலிண்டர்ஸ், ரெண்டு பாயிண்ட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணி இமேஜ். ஸோ முதல் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மினி பால் வால்வ் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம அந்த 5/2 ஹேண்ட் லிவர் வால்வோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதில் ஹேண்ட் லிவர் வால்வ் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் லிவர் இன்னொரு பாயிண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னா குயிக் எக்ஸாஸ்ட் வால்வுக்கு போகுது. சரிங்களா, ஸோ தான் வந்து ரெண்டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வந்து சிலிண்டரோட ஒரு பாயிண்ட் வந்து அங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு பாயிண்ட் ஹேண்ட் லிவரோட இன்னொரு பாயிண்ட் வந்து குயிக் எக்ஸாஸ்ட் வால்வுக்கு போகுது. அதுக்குரிய படம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். நம்ம ஆக்சுவேட் பண்ணி இங்கே இருக்கிற ஹேண்ட் லிவரை வந்து ஆக்சுவேட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய ஏர் வந்து சடனாக போகிறதும் சரி, அந்த வால்வு வந்து என்ன ஆகும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ அந்த இமேஜை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். இது வந்து இந்த லென்த்து பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு, இந்த சிலிண்டரில் வந்து இந்த லென்த்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கா. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். சரிங்களா, ஸோ இந்த ஹேண்ட் லீவரை வந்து ஆப்ரேட் பண்ண உடனே வந்து இந்த பிஸ்டன் வந்து லென்த்தை மூவ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, போன ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் வந்து கம்மியாக இருக்கும், உள்ளே இருக்குது, லென்த் ஆகலை. இப்போ வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கில் வந்து லென்த் ஆகிருக்கு. இது வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கு, இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். அதெல்லாம் வச்சு இந்த ஃபேன் லீவரை வந்து நியூட்ரல், அதாவது லெஃப்ட் சைடு, மிடில் வந்து நியூட்ரல், அந்த மாதிரி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இடது பக்கம் ஆப்ரேட் பண்ண உடனே என்ன ஆகும்னா சிலிண்டர் வந்து உள்ளே வந்துடும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ரிட்டர்ன் ஆகிடும். வலது பக்கம் வந்து ஆப்ரேட் பண்ணோம்னா சிலிண்டர் வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் ஆகும், மிடில் நியூட்ரலு. சரிங்களா, இதுதான் வந்து இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு வழியாக பயன்படுத்தி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம். ஸோ இதை டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டயக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மறுபடியும் பார்ப்போம். அதான் வந்து டைரக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் யூசிங் குயிக் எக்ஸாஸ்ட் வால்வ்.
ஸோ இந்த சப்ளை இந்த டயக்ராம் பாருங்கள். ஏர் சப்ளை, எஃப்ஆர்எல் யூனிட், பால் வால்வு, 5/2 கேன்லிவர் வால்வு, குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு. 5/2 கேன்லிவர் வால்வுலேருந்து நம்மளுக்கு டப்ளாக்டிங் சிலிண்டர். இங்கே குயிக் எக்ஸாஸ்ட் வால்வுலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து டப்ளாக்டிங் சிலிண்டருக்கு போகுது. சரிங்களா? முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர் சப்ளை, கம்பல்சரி ஏர் சப்ளை from FRL unit to ball valve to 5/2 cantilever valve, quick exhaust valve, டப்ளாக்டிங் சிலிண்டர். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்தா தெரியும். FRL டு பால் வால்வு, இங்கேருந்து FRL கொடுத்துருக்கோம். அடுத்து FRL பால் வால்வு கொடுத்துருக்கோம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் வால்வு டு 5/2 கேன்லிவர் வால்வு அண்டு சிலிண்டர் பார்த்து இங்கேருந்து 5/2 கேன்லிவர் வால்வு அண்டு ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்து நம்ம சிலிண்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5/2 கேன்லிவர் வால்வு டு குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு அண்டு சிலிண்டர் 1 பாயிண்ட். ஸோ இதான் வந்து 1 பாயிண்ட் குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு. அடுத்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ஸோ அங்கேருந்து சிலிண்டரோட இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஆகும். மிடில் அடுத்து வந்து இது ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கு. இந்த சிலிண்டரோட லென்த்தை பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் வந்து காட்டும். இதான் வந்து ரெண்டாவது செக்மெண்ட்டு. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. அடுத்து வந்து நம்ம மூணாவது செக்மெண்ட்டு சேர்த்து பார்த்துடலாம். இதுதான் வந்து மூணாவது செக்மெண்ட்டு. ரிவ்யூ சைட் ஷோ. இதுதான் வந்து 3.1 நியூமேட்டிக் லேபில் வந்து 3.1. ஸோ இது வந்து சிலபஸ் மூணாவது செக்மெண்ட்டு. ஸ்பீடு கண்ட்ரோல் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் யூஸிங் மீட்டர் இன் சர்க்கியூட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இதான் வந்து டயக்ராம்ஸ். ஒரே ஒரு பாத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வழியே போகும். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசம் கிடையாது. எக்ஸாஸ்ட் வால்வு வழியே செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து குயிக் எக்ஸாஸ்ட் வால்வு வழியாக போச்சுல, அதே மாதிரி இதில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வழியாக இதில் நம்மளுக்கு போகும். ஸோ இப்போ வந்து இதுதான் டயக்ராம்ஸ். டபுள் ஆக்டிங் சிலிண்டரு, ஏர் சப்ளை, பால் வால்வு எல்லாமே வந்து நம்ம வந்து நார்மலாக பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ முதல் ஸ்டெப் வந்து எஃப்ஆர்எல் டு பால் வால்வ். இது காமனாக வந்து எல்லாத்துக்கும் காமன். அதனால் வந்து அந்த டயக்ராம்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எல் யூனிட் டு மினி பால் வால்வ். இங்கிருந்து இது வரைக்கும் FRL யூனிட் டு மினி பால் வால்வ் வரைக்கும். அடுத்து மினி பால் வால்வ் டு 5/2 கேன்லிவர் வால்வ். ஏன் இந்த 5/2 கேன்லிவர் வால்வுக்கு நான் இன்புட்டை கொடுத்துருக்கேன். மினி பால் வால்வில் எடுத்து 5/2 கேன்லிவர் வால்வுக்கு நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5/2 கேன்லிவர் வால்வ் டு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் எடுத்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு கனெக்ட் பண்ணுறோம். அந்த இமேஜ் தெரியுதா, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் டு டபுள் ஆக்டிங் 1 பாயிண்ட். ஸோ இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வில் வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் ஆக்டிங்கோட ஒரு பாயிண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பாயிண்ட் வச்சுக்கேன், ஏ பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறோம், நேராக கொண்டு போய் ஏ பாயிண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்,
இந்த கேன்லிவர் வால்வுலேருந்து எடுத்து நம்ம இது கொடுக்க போகிறோம். அடுத்த பாயிண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிவர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் ஆயிருக்கு. லிவர் ஆப்ரேட் பண்ணோன்னு என்ன ஆயிருக்கு? ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கு ஆயிருக்கு. தெரியுதா? லென்த்து தெரியும். இந்த பிஸ்டனோட லென்த்து வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். அதே லிவரை வந்து ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா பிஸ்டன் வந்து ரிட்டர்ன் வெளியே வந்திருக்கு, உள்ளே போயிருக்கு அதனோட இமேஜ். ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். சரிங்களா? ஸோ மறுபடியும் பார்ப்போம். ஸோ இதான் வந்து சிலபஸ்ஸு 32055 ப்ராசஸ் ஆட்டோமேஷன் லேப், pneumatic labs. So direct operation of single and double acting cylinder, operation of double acting cylinder with quick exhaust valve. சரிங்களா? இது வந்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட். மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பீடு கண்ட்ரோல் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் யூசிங் மீட்டரின் சர்க்கியூட். முதல் மீட்டரின் சர்க்கியூட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மீட்டரின் சர்க்கியூட்டுக்கு வந்து எப்படி போனோம்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வழியாக தான் போனோம். ஒரு பாயிண்ட் வந்து ஏ பாயிண்ட் வந்து என்னாச்சு? ஃப்ளோ கண்ட்ரோல் வழியாக போச்சு. அது மட்டும் வச்சுங்க. ஸோ மொதல் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா FRL2 பால் வால்வு. ஸோ வழக்கமாக எல்லா டயராமுக்கும் நம்ம இது செஞ்சுருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் வால்வில் இருந்து என்ன பண்ணுறோம்? 5/2 கேன்லிவர் வால்வு கொடுத்துருக்கோம். 5/2 கேன்லிவர் வால்வு. தென் அதுக்கப்புறம் 5/2 கேன்லிவர் வால்வு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. அதுக்கப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு டு டபுள் ஆக்டிங் 1 பாயிண்ட். டபுள் ஆக்டிங்கு 1 பாயிண்ட். தென் ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் ரெண்டாவது பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஃப்ளோ லிவர்லேருந்து ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு பி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லிவர் ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் ஆகிருக்கு. ஃபார்வர்டு ஸ்ட்ரோக். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ஆகிருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து 3.1 ஆக்சுவலாக வந்து மீட்டர் இன் சர்க்கியூட். சரிங்களா? மீட்டர் இன் சர்க்கியூட். சரி, அடுத்து வந்து அப்படியேவும் கண்டினியூவாக மீட்டர் 3.2 மீட்டர் 3.2 எடுத்து பார்த்துருவோம். ஸோ அதான் வந்து 3.2. ஸோ நுமேட்டிக் லெவல் வந்து 3.2. ஸோ பார்த்தீங்கன்னா இது மீட்டர் அவுட் சர்க்கியூட். இது வந்து என்னென்னா ஸ்பீடு கண்ட்ரோல் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் யூசிங் மீட்டர் அவுட் சர்க்கியூட். சரிங்களா? ஸோ முதல்ல அந்த டயராமு எப்படி போகுதுன்னு பாருங்கள். முதல்ல வந்து இந்த வழியாக போகுது, இந்த வழியாக போச்சு, அடுத்து இந்த வழியாக போகுது. சரிங்களா? பி பாயிண்ட்டுக்கு போகுது. ஏ பாயிண்ட் வழியாக போச்சு, இப்போ வந்து பி பாயிண்ட் வழியாக போகுது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ மொதல் பாயிண்ட் வந்து FRL2 பால் வால்வ். அதே மாதிரி தான் FRL2 பால் வால்வு கொடுக்குறோம். அடுத்து FRL2 பால் வால்வு. அடுத்து பால் வால்வு டு 5/2 கேன்லிவர் வால்வு. ஸோ அடுத்து பால் வால்வு வந்து என்ன பண்ணுறோம்? 5/2 கேன்லிவர் வால்வுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம். அடுத்து கேன்லிவர் டு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு ஒன்று நம்ம கொடுக்குறோம். ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்தாச்சு கேன்லிவர் டு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. சரிங்களா? அடுத்து வந்து கேன்லிவர் வால்வு டு சிலிண்டர் 1 பாயிண்ட். இப்போ லிவர் வந்து கேன்லிவர் இருக்கா, இதுலேருந்து 1 பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? சிலிண்டருக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு டு சிலிண்டர் அனதர் பாயிண்ட். ஸோ இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வழியே வருது பார்த்தீங்களா? அங்கேருந்து எடுத்து நம்ம நேராக என்ன பண்ணுறோம்? சிலிண்டரோட இன்னொரு பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? நல்லா பார்த்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு டு சிலிண்டர் பி பாயிண்ட். ஸோ இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு டு நல்லா வச்சுக்கோங்க. மீட்டர் இன்னில் வந்து நம்ம ஏ பாயிண்டில் தான் கொடுத்தோம். டயராம் வந்து இந்த டயராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், விளங்கும். ஸோ இங்கே ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா சிலிண்டர் பி பாயிண்ட்டுக்கு நம்ம வச்சுருக்கோம். நல்லா வச்சுக்கோங்க.
இது வந்து மீட்டர் அவுட்டு, சரிங்களா? இது வந்து ஏ பாயிண்ட் வழியே போகிறது மீட்டர் இன்னு, இந்த பி பி பாயிண்ட் வழியே போகிறது வந்து மீட்டர் அவுட்டு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் அப்படியே மாற்றி விட்றது தான். மீட்டர் இன்ல இருக்க சர்க்யூட்டை வந்து அப்படியே 2 பாயிண்ட்டையும் மாற்றுறது தான் வந்து மீட்டர் அவுட்டு. ஸோ இதான் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு டு சிலிண்டர் பி பாயிண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் தெரியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதான் வந்து 3.2 யூசிங் மீட்டர்ஸ் அவுட் சர்க்யூட். நம்ம வந்து இங்கே வந்து வழக்கம் போல் FRL டு பால் வால்வு, FRL டு பால் வால்வு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பால் வால்வுலேருந்து என்ன பண்ணுறோம், 5/2 கேன்லிவர் வால்வு. அந்த கேன்லிவர் வால்வு வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுலேருந்து நம்மளுக்கு சிலிண்டரோட 1 பாயிண்ட் ஏ கொடுக்குறோம். நான் வச்சு ஏ வந்து எங்கே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல. தென் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு விட்டு சிலிண்டர் அனதர் பாயிண்ட் பி. ஸோ இது வந்து நிலா நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது வந்து மீட்ரு அவுட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மீட்ரு இன்னில் வந்து இந்த 2 பாயிண்ட்டு நாங்கள் இங்கே ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு டு ஏ பாயிண்ட்லையும் அங்கே கேன்லிவர் டு பி பாயிண்ட்லையும் கொடுத்துருப்போம். அது வந்து மீட்டர் இன்னு. மீட்ரு அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வோட பாயிண்ட் வந்து அடுத்து பி பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ அது வந்து மீட்டர் அவுட். அவ்வளோ சேஞ்சஸ், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது, ரொம்ப டிஃபரெண்ட்லாம் கிடையாது. அந்த சிலிண்டர் பிஸ்டனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ரோக்கு வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்லாம் ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து மீட்டர் அவுட் சர்க்யூட், சரிங்களா? சர்க்யூட் டயக்ராம் கரெக்டாக போட்டு செஞ்சிடலாம் நீங்கள். தேங்க்யூ. அடுத்து வந்து 4வது யூனிட்டும் 5வது யூனிட்டும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த 2வது எக்ஸைல் மட்டும் 3வது எக்ஸைல் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மேனுவல் எடுத்துக்கோங்க. மேனுவல் எடுத்துகிட்டு நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள், நான் சொல்கிறதில் கரெக்டாலாம் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் காமன் வந்து இந்த மினி பால் வால்வு வரைக்கும், இல்லைன்னா 5/2 கேன்லிவர் வால்வு கூட வச்சுக்கலாம். நம்ம முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இது மாறும். இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே வந்து நம்ம இந்த 5/2 கேன்லிவர் வால்வுலேருந்து தான் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக தான் இருக்குது எல்லாமே, சரிங்களா? சரி, தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த 2 டயக்ராமை வந்து போட்டு பாருங்கள். தேங்க்யூ.